இந்திய கம்யூனிஸ்ட் அப்படி ஒத்த கருத்தாக 2 பேர் இருந்தால் அவர் 2 பேருமே இணைஞ்சிருக்கு போயிடலாமே. 63க்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சி இந்திய கம்யூனிஸ்ட் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. ஆக அவர்கள் வந்து தனித்தனியாக செயல்படுற மாதிரி தான் எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே 2 கட்சி ஒன்றா வந்தது எங்களுடைய அணியில் தான். அதுக்கு முன்னாடி 71 வந்து மார்க்சிஸ்ட் எங்களை எதிர்த்து சிபிஐ எங்களோட இருந்தது. 77 சிபிஎம் எங்களோட இருந்தது, மார்க்சிஸ்ட் எங்களோடு இல்லை. அதனால் இதெல்லாம் அரசியலில் நாங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர் தான். இதை பற்றி பெருசாக உருவம் ஏன் வெற்றி பெற்றார்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த ஒரு 2 வெற்றி பெற்றார்கள். அந்த 2 கூட இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிருக்கோம். 2017க்கு அப்புறம் திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு. இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 20ஆம் தேதி கூட்டணியில் தொடர்பாங்கிறது குறித்து ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க. மதிமுகவும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. அதான் நான் சொல்லிட்டு தனித்து விடப்பட்டிருக்கா திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதே போல் தான் 77 தேர்தல் அப்போ ஒரே ஒரு இடத்துல ஏவிபி ஆசை தம்பி வெற்றி பெற்ற உடனே எங்கள் கூட்டணி கட்சி மத்தியில் எங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களே கூட போயிட்டாங்க. நாவலர் மன்றியாக இருந்தவங்க, நாவலர் போனார், ஆதித்தனார் போனார், மாதவன் போனார், பாவுசா போனார், இப்படி பல பேர் போனாங்க. தன்னந்தனியாக தான் நாங்கள் போட்டிட்டோம். 48 இடங்களில் ஜெயிச்சு போயிட்டோம். 75 இடங்களில் 1000-2000 ஓட்டுக்குள்ளே போயிட்டோம். இதே சென்னையிலே ஆர்கே நகரில் சீதாபதி 1200 ஓட்டில் தோற்றார். சோளிங்கர் தொகுதியில் வெறும் 60-67 ஓட்டில் மூர்த்தின்னு தோற்றார். அதனால் அந்த 75 இடங்களில் நாங்கள் அன்றைக்கே இந்த கூட்டணி இல்லாமல் கூட்டணி விட்டுட்டு போகாமல் இருந்தால் அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது, எம்ஜிஆர் ஆட்சி வந்துருக்க மாட்டார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி தான் இது. அதனால் திமுகவினுடைய சொந்த பலம் இருக்கிறது. அது யாராலும் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்து விட முடியாது. ஆகவே தனித்து விடப்பட்ட ஒன்றும் தேர்தல் நடக்கலையே, இது முடிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொன்னீங்க நேற்று வந்து வீரபாண்டியன் பேசினார், இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கட்டும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி சூழ்நிலை மாறும்போது பேசுவார்கள். இப்ப திமுக வந்து வேட்பாளர் தேர்வு இதுக்கு முன்பாக கூட்டணி வைக்கும் போது கடுமையான விமர்சனங்கள் பல நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. தனித்தே போட்டியில இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடிக்கு போகணுமான்னு கேட்டாங்க. இப்பயும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி இந்த கூட்டணியெல்லாம் இல்லைனாலே கட்சிக்காரங்க ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் 150 நின்று 100 ஜெயிக்கிறத விட 134 234 நின்று 140 ஜெயிச்சாலும் நாங்கள் தான் ஆட்சி. ஆகினால் இப்போ கட்சிக்காரங்களாம் உதாரணத்துக்கு இந்த 28 இடம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ். திமுக போட்டிட்டு இருந்தால் அந்த 28 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15ஆவது வெற்றி பெற்றிருப்போம். அப்போ 15 இதோட அங்கே குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க. இன்றைக்கி அவர் விஜயனுடைய கட்சிக்கு 107லேருந்து 15 கட்சி 1980 தான் வந்துருக்கோம். எங்களுக்கு 74 15 18 20 சேர்த்திங்களா 92 வந்துடுது. எங்களை தான் கவர்னர் கூப்பிட்டுருப்பார். அதனால் நாங்கள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி எங்கள் தலைவர் தளபதி வந்து பரந்த மனப்பான்மையோடு எல்லாம் இந்த 5 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். தகைசால் தமிழர் பட்டம் கொடுத்தோம். ஒன்று கூட எங்கள் கட்சி தலைவர்கள் கொடுக்கல. எல்லா கூட்டணி கட்சியே தலைவர்களுக்கு தான் கொடுத்து இந்த பட்டத்தை கௌரவப்படுத்துகிறார் எங்கள் தலைவர். இதெல்லாம் பிற்காலத்தில் வழி செய்ய பலன் கிடைக்கும். இப்போ கிடைக்காம போகலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு நாங்கள் வந்து கூட்டணி எந்த அளவுக்கு மதித்தோம் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். எங்கள் சொந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க. மூத்த எங்களை போன்றவர்களாக இருக்கிறோம். ஒரு 63 வருஷம் 65 வருஷமாக கட்சியில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையும் சேர்த்து தகைசால் தமிழர்னு கொடுக்கல. இந்த தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை 5 ஆண்டு காலம் தளபதி கொடுத்ததே மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான். மதிமுக வைகோ வந்து முதலமைச்சர் அவருடைய இல்லத்துல போய் சந்திக்கிறாரு. அப்போ வந்து மற்றவங்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இவங்களாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. இப்போ கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர் வந்து ஒரு தேர்தல் பணியை ஒழுங்கா இது பண்ணாங்களா, உங்களோட ஒருங்கிணைச்சு பணியை மேற்கொண்டாங்களா? நம்ம நடந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் பற்றி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவருடைய கலரை அவங்கவுங்க ட்ரூ கலரை காட்டிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களே போட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் பிரச்சாரம் எப்படி அவருக்கு பதில் சொல்லுவார். சில கட்சிகளில் வந்து தலைவர்களுடைய பொண்ணுங்களே பிள்ளைங்களே வேறு கட்சியில் இல்லையா, ஓட்டு போடலையா, பதில் வரல. உதாரணத்துக்கு தமிழிசை இருக்கிறது,
அவங்க அப்பா காங்கிரஸ் இருந்தார், அது ஓட்டு போட்டுச்சு. அது மாதிரி ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது ஒன்றும் பெருசாக நாங்கள் பெருசாக விரும்பலை. 17லேருந்து கண்டினியூஸாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இந்த அலைன்ஸ் வெற்றி பெற்ற போதெல்லாம் தொடர்ந்து ஒன்றா இருந்தாங்க. தோல்வியின் போது வெளியே போனதுக்கு காரணம் இதுவும் ஒரு சுயநலமான கூட்டணி தானா, கொள்கை இல்லாத கூட்டணியாக தான் இருந்ததா? கொள்கையோடு வந்தார்கள், கொள்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அவர்கள் பொருத்தப்பட்டு. அதாவது நான் கேட்குறேன், என்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது, என்ன ஆட்சி ஒரு மாதத்தில் செய்து காட்டி விட்டார்கள் என்று இவர்கள் மாறுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்ட்டு எங்களை விட்டு போகிறாங்கன்றது காரணம் தெரியல. அதை நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் தான் அவர்களை கேட்கணும். இந்த ஒரு மாதத்தில் இப்போ வந்து மின்சாரம்லாம் கரெக்டாக பவர் கட்டெல்லாம் கொடுத்து சென்னை மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் பூரா இந்த ஒரு மாத காலமாக கரண்ட் இல்லாமல் அவதிப்படுறாங்களே, இதுதான் மாற்றமா? இந்த மாற்றத்துக்காக தான் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். திமுக இந்த ஒரு மாதத்தில் யாருக்கு துன்ற சோத்தில் மண்ணின்றி வைத்தது, எந்த கட்சிக்கு எந்த கெடுதி பண்ணுது, போவதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் சொல்ல ஒரு மாதத்தில் என்ன ஆகிப்போச்சு. இது வந்து தமிழ் இந்த மக்களே கேள்வி கேட்பாங்கல்ல, கேட்குறாங்க. இப்போ இந்த மின்சார வெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, இதுவே ஒரு சினிமா ட்ரையில் தான் நடக்குதுன்றது நான் என்னுடைய கணிப்பு. காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மின்வெட்டு இருந்தது போலவும் இதை உடனடியாக ஆட்சியாளர் செய்து தீர்த்துட்டு போல நடிப்பதற்கு தான் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. 5 ஆண்டு காலம் தளபதி ஆட்சி காலத்தில் இதை விட கடுமையான வெயிலெலாம் இருந்தது. அப்போ இந்த மின்வெட்டெல்லாம் வரல. இதே அதிகாரிகள் புதுசாக ஆளை வச்சு நாங்கள் செய்யலை. இதே இன்றைக்கி 6 டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அதிகாரி தான் இருந்தாங்க. அதே திறமை வாய்ந்த சேர்மன் தான், சிறப்பு பெற்ற சேர்மன் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தோழர் பேர் என்ன, ராதாகிருஷ்ணன், சிறந்த அதிகாரி என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் செயல்பட்டார், எங்கள் ஆட்சியிலும் செயல்பட்டார். அவர் தான் இன்றைக்கி இருக்கிறார். ஆகினால் இந்த ஆர்டிஃபிஷியலாக இதை உருவாக்கிட்டு சினிமா வரணும், டிஃபன்ஸ் பாக்ஸில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு பெரிய பெருமையாக அதை போட்டு காட்டுறது மாதிரி, பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ தட்டுப்பாடு இருந்தது, உடனே எங்கள் தலைவர் 1 மாத காலத்தில் 2 மாத காலத்தில் மின்வெட்டியை தீர்த்தார் அப்படின்னு சினிமா ஸ்டைலில் காட்டுறதுக்காக இது நடத்தப்படுகிறதா திட்டமிட்டுன்ற சந்தேகம் என்னை போன்றவர்கள் ஏற்படுறது. காரணம் நாங்கள்லாம் நிர்வாகத்திலிருந்து பழக்கப்பட்டவங்க. இந்த சந்தேகம் நியாயமாக இல்லையான்னு 1 மாதத்தில் சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இதை பெருசாக பண்ணுவாங்க. அவங்க ஏன் செய்யலை? மக்கள் மத்தியில் ஏற்கனவே வந்து காட்டி திமுக காரங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதை சரி பண்ணுன்றதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி. அடுத்த வரும் தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாக்க சூழல் இருக்கா? அது வந்து அந்தந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் வரும். அதை எப்படி பண்ணும்போது சொல்ல முடியும்? சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ ஒன்றா வரும். அதாவது இப்போ வந்து அற்ற குளுத்து அறிநீர் பறவைகள் போல போயிட்டாங்க. அந்த பறவைகள் திரும்பி வரும் தண்ணி வரும்போது. சார், அது மட்டும் இந்த வாட்டி சட்டப்பேரவை தொகுதி பங்கீடுல இடதுசாரிகளுக்கு வந்து ஒதுக்கப்படும் பொழுது ரொம்ப இழுபறி நடந்துச்சு. அது கூட இந்த இடதுசாரிகள் விலகிறதுக்கு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பயே விலகி இருக்கலாமே. நீங்க சொல்ற கேள்வி கரெக்டா இருந்தா அப்பயே இறங்கி இருக்கலாமே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.